ஃபித்ரா அரிசி எவ்வளவு கொடுக்க வேண்டும்? பலர் அரை அளவு கொடுக்கிறார்கள். அது சரியா? சதகத்துல் ஃபித்ரின் அளவு பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாவு உணவுப் பொருள் என்று நிர்ணயித்தார்கள். பின்னர் சில பகுதிகளில் கோதுமையின் வகைகளில் வேறுபாடு இருந்ததால் சில அறிஞர்கள் அதற்கேற்ப விளக்கம் கூறினர். உமர் ரதி அவர்கள் கோதுமையின் தரம் மற்றும் விலையை கருத்தில் கொண்டு முடிவெடுத்தார்கள். அதேபோல் முஆவியா ரதி அவர்களும் அதை ஒப்பிட்டு கருத்து கூறினர். ஆனால் இந்த வேறுபாடு கோதுமை உணவாக உள்ள பகுதிகளில் மட்டும். தமிழகத்தில் முக்கிய உணவு என்ன? அரிசி. நெல்லை அப்படியே உணவாக பயன்படுத்த முடியாது. தோலை நீக்கிய பிறகுதான் அது அரிசியாகும். அதனால் அரிசியில் தீட்டியது தீட்டாதது என்ற வேறுபாடு கிடையாது. எனவே அரிசியை பொறுத்தவரை ஒரு சாவு அளவு கொடுப்பதே சரியானது. அதை எப்படி கொடுக்க வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில்